நமக்கு நோய் தீர்க்கும் பதிகம்னே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா? எந்த நோயாக இருந்தாலும் அந்த பாடலை பாடுங்க, நோய் வராதுன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் சத்தியம் பண்ணி சொல்கிறாரு, சும்மா சொல்ல. ஞானசம்பந்த பெருமான் பொய் சொல்லுவாரா? சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு கிளம்புறாரு. அங்கே சமண சமயத்தை அந்த தழுவி இருக்கக்கூடிய அங்கே அதை நீக்குவதற்காக அந்த மன்னனுக்கு அறிவுரை சொல்லி திருத்துவதற்காக கிளம்புறாரு. அப்பர் சுவாமிகள் சொல்வார், இப்போ நீங்கள் போக வேண்டாம், நாளும் கோளும் சரியில்லை உங்களுக்கு, நீங்கள் ஏன் இப்போ போகிறீங்கன்ன உடனே சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறார், ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாரு, சிவபெருமானை கும்பிட்றவனுக்கு நாள் என்ன செய்ய போகுது, வினை என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மூடி மேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே 9 ஒன்றோடேழு 18 நாட்களவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்தென் உளமே புகுந்ததனால் திருவளர் கலைய தூதி செயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதளதாடை வரிகோவணத்தர் வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் கொதியுரு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே 10 பாட்டு இப்படி பாடுறாரு. எதுவுமே உன்னை செய்யாது, நாளும் கோளும் உன்னை ஒன்றும் செய்ய போவதில்லை. இதை சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதேங்கிறார். இந்த பாடல் 10 பாடலையும் படிக்கக்கூடியவர்கள் வானத்தை சொர்க்கத்தை ஆளக்கூடிய பதவியை பெறுவார்கள். இது சத்தியம்னு சொல்றார். யாரா நம்புறோமா நாம? இதை சொல்லாமல் இதை செய்யாமல் இந்த பாட்டை 10 பைசா செலவு இல்லாமல் வீட்டில் விளக்கேற்றி உட்காந்துட்டு திருமுறையை எடுத்து இந்த 10 பாட்டையும் படிக்கிறதை விட்டுட்டு சோசியக்காரர் அவங்க அதை பண்ணான், இவன் இதை சொன்னான், அதை செஞ்சான். காலையில் கோயில் டிவியை திறந்தா காலையில் கேட்க முடியல. ஒரு ஆளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 2-3 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்லி வாங்கியிருந்தார். 3 வருஷம் எழுதிட்டார். இன்னும் இன்னைக்கு தரேன் அப்படிம்பாரு. நம்மளுக்கு ஏதாவது முக்கியமான வேலை வந்துடும், நம்ம போகாமல் விட்டுறோம். என்ன நேற்று உங்களுக்கு எடுத்து வச்சா நீங்கள் வரலையா, நான் வேற ஆளுக்கு கொடுத்துட்டேன் பார். அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நாளை காலைல 10 மணிக்கு வாங்க அண்ணாச்சி உங்கள் பணத்தை தந்துடுன்னார். இந்த ஆளை இன்றைக்கி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு போட்டு ரெடியாக நிற்கிட்டு என் ஒய்ஃபு டிவியை வச்சுட்டா. அங்கே நல்லா பட்டையும் கொட்டையும் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்தார். நான் கடன் கேட்க போகிற ஆள் வடக்கு திசையில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, விருச்சிக ராசி நேயர்களே, இன்று வடக்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் போகக்கூடாது. நான் வடக்கு திசையை பார்க்க தான் போனேன், நான் விருச்சிக ராசி வேறு. கரெக்டாக என் காதில் விழுது. விருச்சிக ராசி நேயர்களே, வடக்கு திசையை நோக்கி நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் வெள்ளை வேட்டி அணியக்கூடாது. வரிசைக்காக சொல்கிறான், ஒன்றுமே நமக்கு ஒத்து வர மாட்டாங்க. இதை நான் பார்த்துக்கிட்டு தான் வச்சுக்கோங்களேன், அந்த 1 லட்சம் போயிடும். அடா போயா டிவி அமர்த்தியான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவனை பிடிச்சிட்டேன், கோழியை அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டேன், காசை வாங்கிட்டேன். இவன் சொன்னான்னு சொல்லிட்டு நான் டிவியை பார்த்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த 1 லட்சத்தை அவன் ஏமாற்றிடுவான். நான் அருணகிரி பெருமான் சொல்கிறாரு, நாள் என் செய்யும், வினை என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும்,
குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே தோன்றினேங்கிறார். ஏன்னா நாள் என்ன செய்ய போகுது? கோள் என்ன செஞ்சிடும்? ஒன்றும் செய்யாது. எப்போ தெரியுமா? குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும், இதை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 27 வரும். இரு தாள் 2, சதங்கை 2, தண்டை 2, 6 ஆறாச்சா? குமரேசர் இரு தாளும் சிலம்பு 2, 8. குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் 6, 8 6 14. தண்டையும் கடம்பும், கடப்ப மாலை 1 17. அப்புறம் 12 தோள் 27 வந்துட்டா? குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் 6 முகம் இல்லையா? இந்த 27 நீ மனசுக்குள்ள நினைச்சேன்னா 27 நட்சத்திரங்களால வர்றது உன்னை ஒன்றும் பண்ணாடா அப்படின்ட்டார். இதை நாம செய்ய மாட்டேங்கம்மே, நம்ப மாட்டேங்கம்மே. என்ன பண்ண? நோய் வந்தா, எந்த நோய் வந்தா இல்லை, இது இருதய நோயா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி, நம்ம ஆளு கொரோனாக்கே சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு ஞானசம்பந்தர். பாடுறது இல்லையே, கொரோனா வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கொரோனாக்கு முன்னாடியே சொல்லி வச்சுக்காரு. பாட மாட்டாங்கம்மே நாம. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள் தோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. மந்திரம் நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தமை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. உருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையாளனோடும் வெள்ளை விடமேல் ஏறும் அஞ்செழுத்துமே. நல்லவர் தீயவர் எனாது பாட வரிசைக்காக சொல்லிகிட்டே போகிறார். அதில் ஒரு பாட்டு வருது. தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினை அடர்த்தும் எய்தும் போதிலும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. வீடு பிறப்பை அறுத்தி மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. தும்மல் இருமல் தானே உங்களுக்கு கொரோனாக்கு முக்கியம். இந்த பாட்டை பாடிக்கலாம்ல? தும்மல் இருமல் தெரியாமல் ஓடி இருக்கும்ல? பாட மாட்டாங்களாம். இல்லை ஏதாவது செலவு உண்டா? சரி, காசு நமக்கு தேவைப்படுது, பயிர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பண கஷ்டம் நமக்கு வீட்டில் தலை விரித்து ஆடுது. அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க பாட்டு பாட மாட்டேங்கிறோம். இடறினும் தளறினும் எனதுரு நோய் தொடரினும் உன் களல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமா ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரையரணே. வாளினும் சாவினும் வரிந்தினும் போய் வீழினும் உன்களல் தொழுதெழுவேன் தாளிளம் தடம்புனல் தயங்கு சென்னி போழிள மதி வைத்த புண்ணியனே. இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரையரணே. இந்த பாட்டை பாடுங்க, நிச்சயமா உங்களுக்கு பொருள் கஷ்டம் என்பதே இருக்காது. நம்பி பாடணும். நாம் இந்த பாட்டை பாடினா இவன் என்ன சொல்லிட்டு போயிட்டான், லூஸ் மாதிரி ஒரு அபுதாபிலேருந்து வந்து இந்த பாட்டை படித்தா துட்டு வரும்னு சொல்லிட்டு போயிட்டான். துட்டும் வரமாட்டாங்க, ஒன்றும் வரமாட்டாங்க. படிக்கணும், பாட்டை படிக்கணும், டெய்லி படிக்கணும். படித்தா முருகப்பெருமான் கொண்டு வந்து கொடுப்பான். மீரா கண்டு புலவர் நம்பினார், அவர் கடனை அடைஞ்சுது. ஏன் நீங்கள் அருணகிரி பெருமானுடைய தலையெழுத்தையே மாற்றினவராச்சே முருகப்பெருமான். தலையெழுத்தை எங்கேயாவது மாற்ற முடியுமா? அவ்வை மாற்றவே முடியான்னு சொல்கிறாங்க. இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டான, என் தலையில் நடந்து போட்டு எழுதினதை மாற்ற முடியுங்கிற. ஆனால் அருணகிரி பெருமான் சொல்கிறாரு, உன் தலையெழுத்தையும் மாற்ற முடியுங்கிறாரு. இல்லையா? தலையெழுத்தை மாற்ற முடியும். நீ அழகா நீ பாடு. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் இங்கு அயன் தலைமே இவன் கால் பட்டழிந்தது அயன் தலைமேல் என் கையெழுத்தேனர். முருகப்பெருமானுடைய தலை கால் பட்டி என் தலையில் உள்ள கையெழுத்து மாறியதுனார். அருணகிரி பெருமானுடைய கையெழுத்தை மாற்றினார்ல. அருணகிரி பெருமானுடைய விதி என்ன?
சிற்றின்பத்துறையில் எளியவராக இருக்க வேண்டும், சிற்றின்பத்துறையில் சேர்ந்து தொழுநோய் வர வேண்டும், வல்லாள கோபுரத்திலிருந்து விழுந்து சாக வேண்டும் என்பது விதி. அவருக்கு விதிக்கப்பட்ட விதி அது. முருகப்பெருமான் மாற்றினார்ல, என்ன விழும்போது ஒரு நம்பிக்கையோட சும்மா விழாமல் முருகாங்கிற 3 எழுத்தை சொல்லிட்டு விழுந்துட்டார். முருகாங்கிற 3 எழுத்தை சொல்லிட்டு விழுந்ததுனால முருகப்பெருமான் அப்படியே பஞ்சு கரங்களால் அவரை தாங்கினார். முழிச்சு பார்க்குறாரு, முருகப்பெருமான் இருக்கிறார். நீ பாடுங்கிறார் அவரை பார்த்து. எனக்கு சொல்லும் தெரியாது பொருளும் தெரியாத என்னை பார்த்து பாட குருடனை கூப்பிட்டு ராஜமொழி மொழின்னா அவன் எங்கே மொழிப்பான்? என்னை கூப்பிட்டு பாட சொல்லியே நான் எங்கே பாடுவேங்கிறாரு. அடியெடுத்து கொடுக்குறாரு, முத்தைன்னு அடியெடுத்து கொடுக்குறாரு. 16,000 பாட்டு திருப்புகள் பாடினார். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிபேண 10 தலைதத்த கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு பட்ட பகல் வட்ட தீரியில் இரவாக 10 கிரதத்தை தடவிய பச்சை புயல் மெச்சத்தகு ஒரு பட்சத்தோடு ரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தய ஒற்றை திரிபுர ஒற்ற பதம் நித்த பைரவி திக்க கணடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதகு சித்திர பௌருக்கு திரிகடுக என போத கொத்து பறை கொட்ட களமிசை கொக்கு கொகு கொக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றெழு நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளேன்னு பாடி முடிச்சார். 16,000 பாட்டு முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுக்குறார். திருப்புகள்னு பேர் வச்சது யார் தெரியுமா? அருணகிரி பெருமான் இல்லை, திருப்புகள்னு பேர் வச்சதே முருகப்பெருமான். ஏன்னா கந்தர் அலங்காரத்தில் சொல்றாரு, தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ அடி மாவலியால் அன்று மூவடி கேட்டு மூதன்ற கூடல் முகடி முட்ட சேவடி நீட்டும் பெருமான் முருகன் எந்தன் சிற்றடியேன்னு பாடுறார். முருகப்பெருமான் தன்னுடைய கால் தடத்தை அந்த அருணகிரி பெருமான் எழுதின அந்த திருப்புகளில் முத்திரை குத்துறதுக்கு முன்னாடி மயில் மேலே வச்சு பார்த்தானான், தன்னுடைய காலை வச்சு பார்த்தானான். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதுகிறோம், எழுதி வச்சுட்டு அதில் சீல் குத்தணும், சீல் குத்தி கொடுக்காட்டி பேங்க் கொடுக்காட்டி செல்லாது. அப்போ அந்த 10 லட்ச ரூபா செக்கில் அந்த சீல் குத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தலை மாற்றி குத்துருவோமோன்னு ஒரு வெள்ளை பேப்பரில் அடித்து பார்ப்போம், சரியாக விழுதான்னு அடித்து பார்ப்போம். ரொம்ப மையாக இருக்குன்னு இன்னொரு பேப்பரில் அடித்து பார்ப்போம். அதை மாதிரி நாம் வைக்க போகிற அந்த முத்திரை சரியான முத்திரையான்னு முருகப்பெருமான் முதல்ல மயிலில் வச்சு பார்க்குறாராம். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும், அப்புறம் தேவர் தலையில் ஒரு வாட்டி வச்சு பார்க்குறாராம். அதுக்கு அடுத்து திருப்புகளில் வச்சாராம். அந்த சரியான தடத்தை பதித்ததால் திருப்புகள் என்று பெயரிட்டதே முருகப்பெருமான். முருகப்பெருமான் சொல்கிறாராம் யாரை பார்த்து? அருணகிரி பெருமானை பார்த்து, சரி சரி நீ வயலூருக்கு வா, நீ வயலூருக்கு வந்து இனிமே நீ படிக்கக்கூடிய பாடலெல்லாம் நான் சொல்கிறத வச்சு பாடு, நான் சொல்கிறத வச்சு நீ பாடினா அந்த பாட்டுக்கு இந்த உலகம் திருப்புகள்னு பெயரிடும்னு அவர் எடுத்து சொல்கிறார். இங்கே அருணகிரி பெருமான் போயிட்டார், எங்கே? வயலூருக்கு போயிட்டார். முருகப்பெருமான் நமக்கு கிடைச்ச பாடலில் ஒரு பாட்டில் முருகப்பெருமான் பாதி பாடியிருக்கிறாரு, அருணகிரி பெருமான் பாதி பாடிக்கிறார். முருகப்பெருமான் எடுத்து கொடுக்கிறார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனும் முக்ரதுப கமுனீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் ரட்சைதிரு சிற்றடியும் முற்றிய பன்னிருதோளும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகள் விருப்பமோடு செப்பு. இது வரைக்கும் முருகப்பெருமான் பாடியது. இது அப்படியே உள்வாங்கி அருணகிரி பெருமான் பாடினாரு. இங்கனக்கு அருள்கை வகை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொரிய வற்றுவரை இளநீர்வன் எச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளர் இப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்கழி சிற்கடலை பட்சணம் எனக்களொரு நிக்கினச வர்த்தன் எனும் அருளாளி வெற்பகுடி லச்சடியில விற்பரமர் அப்பரருள் வித்தகமரப்புடைய பெருமாளேன்னு பாடி முடிச்சார். அப்ப பாதி பாட்டு எடுத்து கொடுக்குறாரு. என்னதெல்லாம் வச்சு பாடுற சொல்றாரு? பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனு முக்கிர மயில் பக்குவ மலர்த்தொடை கடப்ப மாலை அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேல் குக்குடம் கோழிக்கொடி ரட்சதை உன்னுடைய பாதம்
பன்னிரு தோள், இதெல்லாம் நீ வச்சு பாடுனா இதுக்கு பெயர் திருப்புகழ்னு இந்த உலகம் சொல்லுன்னு சொன்னார். அப்போ அவருடைய தலையெழுத்தை மாற்றினார்ல. ஏன் நம்முடைய தலையெழுத்தை மாற்ற மாட்டான் இறைவன்? நாம் நம்பணும், நம்புனா மாற்றுவான். முருகன் குகன் முருகன் குகன் என்று மொழிந்து உணர்வு தரும் செயல் என்று அருள்வாய். முருகா குமரா கந்தா என்று நான் எப்போ உன்னை அழைக்க போறனோ அந்த செயலை எனக்கு எப்போ தருவேன்னு கேட்குறார். யார்? அருணகிரி பெருமான் பாடுறார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழுவ வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியை கூற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேன்னு பாடுவார். சிவபெருமான் தலையில் எதுக்கு கங்கையை வச்சிருக்கிறாராம்? முருகனை பற்றி பாடும்போது சொல்கிறார் அருணகிரி பெருமான், சிவபெருமான் தலையில் கங்கையை வச்சிருக்காரு. ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியை இவ்வளத்தையும் வச்சிருக்கிறாரு. கங்கையை வச்சிருக்கிறாரு, நிலவை வச்சிருக்கிறாரு, தும்பை பூவை வச்சிருக்கிறார், இவ்வளவும் வச்சிருக்கிறாராம். அவருடைய பையனே அவருடைய மகனேன்னு வேண்டி பாடுறாரு. எதுக்கு சிவபெருமான் தலையில் வச்சிருக்கிறாரு? இந்த ஓவர் ஹெட் டேங்க் அப்படிங்கிறதையே கொண்டு வந்தது நம்முடைய சிவபெருமான் தான். எனக்கு இது நான் சொல்லலை, நம்முடைய ஐயா சங்கரநாராயண ஐயா எனக்கு சொன்னாங்க. அப்போ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த ஓவர் ஹெட் டேங்குன்னு சொல்கிறோம்ல, மேலே தண்ணி டேங்கு, அந்த தண்ணி டேங்குங்கிறத கொண்டு வந்ததே அருணகிரி பெருமான். நமக்கு சிவபெருமான் வச்சிருக்கான்னு சொல்கிறார். ஏன்னா சிவபெருமான் தான் தலையில் வச்சிருக்கார் தண்ணியை. எதுக்கு வச்சிருக்காரா? அவர் குழந்தை சேத்துல விளையாண்டுட்டு வருது, அந்த குழந்தைய அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா அழகாக குளிப்பாட்டி அழகாக பவுட்ரு போட்டுலாம் போட்டு வேறு ட்ரெஸ் போட்டு உட்கார வைப்பாங்க. திருப்பி மறுபடியும் அந்த குழந்தை போய் விளையாடும், மறுபடியும் குளிப்பாட்டுவாங்க. குழந்தைக்கு தெரியுமா, அந்த அம்மா கோவப்பட்டு எத்தனை வாட்டி உன்னை குளிப்பாட்டுறது, குளிப்பாட்டி விடுற, நீ மறுபடியும் அந்த சாக்கடையில் போய் விழுறிய, அந்த சாக்கடைக்கே சங்கமமாகனு எந்த தாயாவது அந்த குழந்தைய துரத்தி விடுவாங்களா? இல்லைல்ல. ஆனால் நாம் 24 மணி நேரமும் 365 நாளும் இந்த பிரபஞ்சம் என்ற சேற்றில் நாம் உழண்டுகிட்டு இருக்கோமா. நம்மளை கழுவி எடுக்கிறதுக்கு இவனுக்கு இந்த தண்ணி பத்தாது, கங்கை தண்ணி வேணும்னு சிவபெருமான் அந்த தலையில் எப்பொழுதும் கங்கையை தாங்கி வச்சுருக்கிறாராம். நம்மளை குளிப்பாட்டி புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாராம். நம்ம எப்பெல்லாம் பிரபஞ்சம் என்ற சேற்றில் விழுறோமோ அப்பெல்லாம் நம்மை எடுத்து நம்மை புனிதப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பணியை சிவபெருமான் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே அருணகிரி பெருமான் சொல்கிறார். ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியை கூற்றை புனைந்த குமாரன் பெருமான் குமாரனேன்னு பாடுறார். அவர் சொல்கிறாரு, அதாவது யமனை நீ என் முன்னாடி வா, நான் உன்னை உதைக்கிறேங்கிறார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ உன்னை துண்டாடி வெட்டி விழ வைப்பேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா சற்றே வந்து பார் என் கை கெட்டவேன்னு பாடுறார். என் கைப்பகல் நீ வா, உன்னை நான் கொல்றேன் பார். யார? யமதர்மன்ட்ட சொல்கிறாரு. எப்படி நான் உன்னை கொல்லுவேன் தெரியுமா? என்கிட்ட முருகப்பெருமானுடைய வேல் இருக்கு, இந்த வேல் எனக்கு துணையாக வரும். நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? வேலை மறக்காமல் இருக்குது தான் நாம் செய்ய வேண்டிய வேலை. விழிக்கு துணை மெய்மலர் பாதங்கள், விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், பயந்ததனி வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். இந்த 3 நம்ம கூட வருமா. ஆனால் நாம் கடைசியில் போகிறோம் தெரியுமா? அப்போ நம்ம கூட வர்றது எது அப்படின்னா அவனுடைய வேலும் மயிலும் நமக்கு துணையாக வரும் என்று வேலும் மயிலும் நமக்கு துணையாக வரும் என்று அருணகிரி பெருமான் சொல்கிறார். யார்? கந்தரலங்காரத்தில் சொல்கிறார். அப்போ நாம் நம்பணும். நம்புனா நிச்சயமாக நமக்கு முருகப்பெருமான் அருள் செய்வார். அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுறாரு. இது எல்லாமே நடக்கக்கூடியது, நமக்கு நம்பிக்கை வேண்டும். நம்ம அந்த வாழ்க்கையில் எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. இந்த உலகத்தில் அவர் சொல்கிறாரு, நாம் எப்படி குழந்தையாக பிறக்கிறோம், நம்ம தாயினுடைய வயிற்றில் எப்படி கருவாகிறோம், எப்படி நாம் பிறக்கிறோம், எல்லாத்தையும் அருணகிரி பெருமான் சொல்லியிருக்கிறார். கரு அடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கெடுத்து சுரந்த முலை அருந்துவிக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி
தவழ்ந்து நடமாடி அரை வடங்களிட்டு சதங்கையிடும் பொன் சுட்டி தண்டை இவை அணிந்து வயது முற்றி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உலர்ந்து சுற்றித் திரியும் உன் சித்தம் கிருபை என்று பெறுவேனும். வெற்றி குரங்கின் அரசன் என்றும் ஒப்பற்ற இறைவன் என்குண கர்த்தன் என்றும் நெடுநீலன் ஒப்பற்ற இந்த அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரிய படைக்கற்றர் என்று அயனையும் புடைத்து சினந்து உலகையும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரிக்குள் நின்ற பெருமாளேன்னு பாடுறார். நாம் எப்படி பிறக்கிறோம், தாயினுடைய வயிற்றில் நாம் எப்படி உருவாகிறோம் என்பதை கூட அழகாக நம்முடைய அருணகிரி பெருமான் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மிடம் இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் நிச்சயமாக முருகப்பெருமான் நம்மோடு துணையிருப்பார் என்பதில் சொல்கிறார். கார்மாமிசை காலன் வரில் கலாபத் தேர்மாமிசை வந்து என் எதிரப்படுவாங்கிறார். என்ன காலன் கொண்டு வரும்போதே நமக்கு முன்னாடி முருகப்பெருமான் மயிலில் வந்து நிற்பாராம். கார்மாமிசை காலன் வரில் கலாபத் தேர்மாமிசை வந்து என் எதிரப்படுவாய். கூகா என என் கிளை கூடி அளப்பொகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலுகவி தியாகா சுரலோக சிகாமணியேன்னு பாடுறார். நம்மளாம் செத்து போவதுக்காக பிறந்தோம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்து இருந்து அழுகிறதுக்காக பிறந்தோம், அழுவாங்களாம். கூகா என என் கிளை கூடி கூகான்னு அழுவாங்களாம் நம்ம சொந்தக்காரங்கள்லாம். அப்படி அழுகிறதுக்காக நாம் பிறந்தோம். நாம் எப்படிப்பட்ட பிறப்பை இங்கே பெற்றிருக்கிறோம் இல்லையா? எய்தற்கு அரிய யாக்கை தனக்கு எய்திற்றென்றால் அதனை கொண்டு செய்தற்கு அரிய அறங்கள் செய்து துயர்கூர் பிறவியில் நின்று உய்தற்கு உரிமை பெற எண்ணாதோன் உடம்பு பெய்தற்கு அரிய பால் பொற்களத்தில் பெய்தற்கு அரிய பால் கமரில் பெய்தற்கு ஒப்பாகும்னு தமிழ் சொல்லுது. அழகான யாக்கை எடுத்திருக்கோம். எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம், எந்த விதமான அங்ககீனமும் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட உடம்பை வச்சுக்கிட்டு அறம் செய்யணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுமா? பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பாலை புல்லில் சிந்தினால் எப்படி ஆகுமோ அதுபோடு நம்முடைய வாழ்க்கையும் அமைந்துவிடும் என்று சொல்கின்றேன். அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதை அப்படியே பட்டினத்தார் வாங்கி அப்படியே சொல்லுவார். பட்டினத்தாருடைய பாடலை பார்த்தீங்கன்னா அப்படியே இதை வாங்கி சொல்வார். ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது கலந்து பனியில் ஓர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடம் இது என்று பார்வை மெய் வாய் செவி கால் என்று உருவமுமாகி உயிர்வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மகளிர்கள் சேனை தர அணை ஆடை மண்பட உந்தி உதைந்து கவழ்ந்து மடமையில் கொங்கை அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரறிவு ஆகி வளர்ந்து உடைமணி ஆடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவில் இறங்கி புழுதி அலைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசமும் தமிழின் கலையும் கரை கண்டு வளபிறை என்று பலரும் விளம்ப வாழ் 16 பிராயமும் வந்து மயிர்முதி கோதி 60 நீல வண்டிட தண்டொடை கொண்டை புனைந்து மணிபொன் இளங்க பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மதன சொரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழியை எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய பாலரோடோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு பொருளாகி முதுபொருளாய் இருந்த தனங்களும் வம்பில் விளங்கி மதன சுகம் தவி தனம் இது என்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வயது வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையினில் ஒரு தடியுமாகிய வருவது போவதும் ஒரு முதுகுவனும் அந்தி எனும்படி குந்தி நடந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் உலர்ந்து வறண்டு திடமும் உலைந்து மிகவும் அலைந்து தேரினல் ஆதர வேதன நொந்து
மறையவன் வேதன் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாது என்ற கடன்முறை பேசும் உரைனா உறங்கி கைகொண்டு மொழிந்து கடைவெளி கஞ்சி வந்து ஒளிகிட பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சி தடுமாறி வருநேரமே வளர்பிறை போல எயிரும் ரோமமும் சிறு சடையும் குஞ்சியும் இஞ்ச மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தள நொந்து மனைவி விழுந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் அறிந்து பழையவர் காணும் அயலவர்கள் பந்து பறந்திட நின்றவர் பந்தரிடும் என்று பறையிட முந்தவே பிணம் வேக விசாரியும் என்று சிலர் இருந்து பிணம் கழுவ பாவகமே செய்து நாரும் உடலை அணிகள் அணிந்து எடும்படி இளம் மைந்தர் குனிந்து சுமந்து கடிகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வன நொந்து விறகிட மூடி அழல்கொடு போட வெந்து விழுந்து நிணங்கள் கருகி எலும்பு உருகி விழுந்து அடங்கி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி ஆளுமேனு பான்.